அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிகிரி அண்ட் டிப்ளமோ. ஸோ சொன்ன தேதியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, யாரெல்லாம் படிக்கவே இல்லை, நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ யாரெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் படிக்க ஸ்டார்ட் இனிமே தான் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த வீடியோ நிறையா பேருக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு அவர் சேனல் ஆர்எல்ஏ அகாடமி. ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது டெக்னிக்கலுக்காகவே டிஎன்பிசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கம்பைன் டெக்னிக்கல் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, 3 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ அந்த 3 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் என்னென்ன, எவ்வளோ நாட்கள் இருக்குது உங்களுக்கு, ஸோ படிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும், படித்தா என்ன நடக்கும், இரண்டுமே சொல்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக என்னோட ஓன் ஒப்பீனியன்ல இருந்து தான் சொல்றேன், என்னோட அனுபவத்துல இருந்து. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் குரூப் 1. ஸோ குரூப் 1 கரெக்டாக எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/4/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. 2025ஓட ஆனுவல் பிளானர்ல பக்காவா சொன்ன டேட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிஎன்பிசி. ஸோ அதே மாதிரி இன்னொரு 2வது எக்ஸாம்பிளா, அதாவது 25ஆம் தேதி, 25 இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த 25ஆம் தேதி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் அதே மாதிரி டேட் அதில் தான் என்ன பண்ணுவாங்க, சொன்ன மாதிரியே என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதனால தான் சொல்றேன், சொன்ன தேதியில கண்டிப்பா வந்துடும். ஸோ அதனால இல்லை நோட்டிஃபிகேஷன் வரட்டும், தள்ளி போகட்டும், பார்த்துக்கலாம், பின்னாடி படிச்சுக்கலாம், இப்போ அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. தயவு செய்து இப்போயாச்சும் இன்னையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறதாச்சும் தயவு செய்து ஒரு முடிவு, ஒரு டிசிஷன் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இது இந்த ஒரு நம்ம எடுக்க போகிற இந்த முடிவு தான் வந்து நம்மளோட வாழ்க்கையே வந்து புரட்டி போடலாம், திருப்பி அமைக்கலாம், ஒரு வாய்ப்பாக அமையலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்காங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம், சரியா? ஸோ இப்போ குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 80 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. நோட்டிஃபிகேஷனுக்கு நிலவு 3 நாள் தான் இருக்குது. எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80 நாள் இருக்கு. கரெக்டாக அந்த 25ஆம் தேதியிலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் 25ஆம் தேதியிலேருந்து தான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி நீங்கள் பார்த்துக்கோங்க, 80 நாள் தான் இருக்குது, ரைட்டு? ஸோ இப்போ நம்ம கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பியூர்லி டெக்னிக்கல் பேஸ்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை எல்லாத்தையுமே தொகுத்து டெக்னிக்கல் அப்படின்றதுல வந்து ஆர்ட்ஸுக்காக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஸோ என்ன டெக்னிக்கல் போஸ்டிங்கை ஃபுல்லாகவே இந்த 3 இதுக்குள்ள உள்ளடக்கிட்டாங்க, சரிங்களா? ஸோ இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு வரப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் கேட்க மாட்டாங்க, சிலதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க மினிமம், சரிங்களா? நான் இன்டர்வியூ போஸ்ட்னா இதில் தான் வந்து ஏஇ லெவல் எக்ஸாமினேஷன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எல்லாமே இதில் வரும். டிப்ளமா ஐடி லெவலில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், ஃபிட்டர், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐ அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இன்னும் பலவிதமான போஸ்டிங்ஸ் வரும், சரியா? ரைட், இதெல்லாம் இதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஃபுல் டீட்டெயிலே ஒரே முயற்சியில் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில், என்னென்ன எக்ஸாமு, என்னென்ன போஸ்டிங்கு, என்னென்ன சிலபஸ், A to Z டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்போம். அதோட வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். மேலே ஐ பட்டன்லையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், மேலே ஐ பட்டன்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தயவுசெய்து போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? தயவுசெய்து போய் பார்த்துக்கோங்க, ரைட்டு? ஓகே, இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு 25ஆம் தேதியில இருந்து நான், ஏன்னா நமக்கு வந்து அதாவது விவேகானந்தர் சொல்லுவார் தெரியுமா, கடிகாரத்தை பாரு, ஓடுவது முள்ளல்ல உன்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா டைம் போகிறதே தெரியாது. நைட்டு தூங்கி காலைல விழுந்தோம்னா அடுத்த நாள் வந்துடுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த 3 நோட்டிஃபிகேஷன் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, எக்ஸாம் வச்சே முடிச்சிருவான், சரியா? ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. இப்போ கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட் இதில் நமக்கு எலிஜிபிள் வருதா வரலையாலாம் பார்க்காம இதுவும் ஏஐக்கும் கிட்டத்தட்ட ஒரே சிலபஸில் தான் இருக்கும். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னது, 7/5/2025. அப்போ கிட்டத்தட்ட 13 நாள் இருக்குது. எத்தனை நாள்,
13 நாள்ல இந்த நோட்டிபிகேஷன் வந்துடும். எக்ஸாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 நாட்கள் இருக்கு. நான் 25ஆம் தேதியில இருந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். சரியா? நான் இன்ட்ரி போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 நாள் இருக்கு. மே லாஸ்ட்ல வரும். அதே மாதிரி 4/8/2025 எக்ஸாம் கிட்டத்தட்ட 102 நாட்கள் இருக்கு. 102 நாள். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை மாசம் டைமிங்? மினிமம் 3 மாசம் டைமிங் தான். ஸோ எல்லாத்துக்குமே மினிமம் 3 மாசம். ஸோ அப்போ இந்த 100 நாள் 80 நாள் அப்படின்ற கணக்கு பார்த்தீங்கன்னா சில இதில் சண்டேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே பாதி நாள் போயிடும். சண்டேஸு வீக்கெண்டில் படிக்கிறது ரேரு. அதுலேயும் நம்ம டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் தான் ஜாஸ்தி. அதாவது ஃபுல் டைம் இதுக்காக படிக்கிறவங்கன்றது கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒர்க் டைமை பொறுத்து உங்களோட ஸ்டடி ஹவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன்னா டெக்னிக்கலுக்கு படிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. மெக்கா இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், ட்ரிபிளியாக இருக்கட்டும், நம்ம 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்ததை இந்த குறிப்பிட்ட 100 நாள்லையோ 80 நாள்லையோ நம்ம படித்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்திலே இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்களா இருந்தால் பிரச்சனை கிடையாது, ரிவிஷன் பண்ணிடுவாங்க இந்த நாட்கள்ல. ஆனா புதுசா படிக்கிறவங்க நீங்க மோர் எஃபெக்டா போகணும். 100% மத்தவங்க எஃபர்ட் போறாங்கன்னா நீங்க 200% 300% எஃபர்ட்டை நீங்க போட்டு தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி டிப்ளமா ஐடியில பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு 50 நாளும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 நாளும் இருக்கு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் இன்னையில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சானே எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றது. இதை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும், இத்தனை டேஸ் இப்போ டிப்ளமா ஐடிக்கு 50 நாள் நோட்டிபிகேஷன் டேட் இருக்கு, இதுக்கு 27 நாள் இருக்கு, இதுக்கு 13 நாள் இருக்குன்னு ஒரு டைம் ஷெடியூல போட்டுருங்க. டைம் ஷெடியூல போட்டு எக்ஸாம் டேட் எவ்வளவு நாள்ல இருக்கு அப்படின்றதையும் ஒரு டைம் ஷெடியூல போட்டீங்கன்னா ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரணும். அழிச்சு எழுதுற மாதிரி கூட வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு குறைஞ்சு கொண்டே வரும். அதுல எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும் முக்கியமா. ஸோ இதுல இன்னொரு மேஜர் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 இருக்கு. குரூப் 4 குரூப் 2 இருக்கு. ஸோ இது வந்து காமன் ஃபார் ஆல். இந்த குரூப் 2 குரூப் 1 குரூப் 2ன்றது காமன் ஃபார் ஆல். ஈவன் குரூப் 1மே பாத்தீங்கன்னா டிகிரி போஸ்ட் தான். ஸோ அதனால யாரும் அதாவது மேஜரா நல்லா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் படிச்சவங்க தான் எழுதுவாங்க. இருந்தாலும் நீங்களும் ஒரு அனுபவத்துக்காக கண்டிப்பா எழுதலாம். டிஎன்பிசியில மிஞ்சி போனா 100 ரூபா மட்டும்தான் ஃபீஸ். 100 ரூபா செலவு பண்ணி அப்ளை பண்ணி எழுதுங்க. நிறைய எக்ஸாம் எழுதாதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அனுபவம் தான் நல்ல சிறந்த ஆசான். அதை விட வேற ஆசான் கிடையாது. ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 2க்கு நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 நாள்லயும் நோட்டிபிகேஷனும் 157 நாளே எக்ஸாமும் வந்துடும். சரியா? ஸோ அப்ப உங்களுக்கு நாட்கள் கணக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த நாள் கணக்கு எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதனால என்ன பண்ணுங்கன்னா நாட்கள் இருக்கிறப்பே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. நாட்கள் இருக்கிறப்பே நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்காக தான் நான் முக்கியமா சொல்றேன். முக்கியமா இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. கையை தூக்குங்க யார் யார் படிக்க ஆரம்பிக்கலன்னு. ஸோ நிறைய பேர் படிக்கல. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், எக்கச்சக்க இது இருக்கு, ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர். சில பேர் ஃபுல் டைமா படிப்பீங்க, அவங்களுக்கு வீட்டு சைடு கமிட்மெண்ட்ஸ், ப்ரெஷர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பல தடைகளை தாண்டி தான் என்ன பண்ண போறோம், நம்ம சரித்திரம் படைக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த சரித்திரம் படைக்க நம்ம தயாரா இருக்கோமா அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு நீங்க மட்டும்தான் வந்து என்னது நம்பிக்கை. ஸோ அதனால இத்தனை நாள் தான் இருக்கு, என்ன எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம், ஒரு இலக்கை சூஸ் பண்ணுங்க. இந்த வருஷம் 2025ல நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆவேன், அவ்வளவுதான், இதான் இலக்கு அப்படின்னா அதை நோக்கி போகணும். ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. சரிங்களா? அதாவது நம்மளால முடிஞ்சா நடந்து போகணும், நடக்க முடியலையா உருண்டு போகணும், எதையாச்சும் படுத்துக்கிட்டாச்சும் போயிடணும் எப்படியாச்சும். ஆனா நகர்ந்து கொண்டே இருக்கணும். நம்மளோட முயற்சி பண்ணி 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 நம்மளோட இலக்கை நோக்கி நடந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஒரு நாள் நம்ம இலக்கை அடையிறப்ப பின்னாடி கடந்து வந்த பாதையில பார்த்தா பல சரித்திரங்களாகவும் நினைவுகளாகவும் நல்ல மெமரிஸாகவும் நமக்கு இருக்கும். பல பேருக்கு நம்ம அனுபவசாலியாகவும் தெரியும். ஸோ இதுக்காக தான் நான் முக்கியமா கண்டிப்பா வந்து சொல்லக்கூடிய விஷயம். சரியா? இதுல முக்கியமா மேஜர் என்னன்னா டெக்னிக்கலுக்கு நிறைய பேர் வந்து படிக்கணும் சார், மெட்டீரியல் சார், டெஸ்ட் பேட்ச் சார். ஸோ இந்த மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் நீங்க எதுல வேணாலும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸோ யார்கிட்ட வேணாலும் வாங்கி படிச்சுங்க. ஆனா அது ஒர்த்தா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்கி படி. இப்போ ஈவன் நம்மளே வந்து டெஸ்ட் பேட்சோ மெட்டீரியலோ லான்ச் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் சாம்பிள்
அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் சாம்பிள். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிளை வந்து பாருங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே ஒர்த்து அப்படின்னா மட்டும் வாங்கி படிங்க. இல்லாட்டி காசை வேஸ்ட் ஆகாம உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை படிங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதை நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. தேவையில்லாம காஸ்ட்டை வேஸ்ட் ஆகாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க யார்கிட்ட வாங்கினாலும் சரி, அவங்க கொடுக்குற மெட்டீரியல் ஒர்த்தா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. காசை வேஸ்ட் ஆகாதீங்க. அந்த காசுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு நல்லா படிக்கிறதுக்கு வெளியே போகும். சரியா? ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி அப்டேட்டட் மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம். தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் போக உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் வருது. ஸோ அதனால வந்து சார் டெஸ்ட் பேட்ச் போட்டாரு, நம்ம வாங்கிடுவோம், பாஸ் ஆயிடுவோம், அந்த கதையே இங்கே வராது. சரியா? டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்காங்கன்னா படிக்கணும், படிச்சு நல்லபடியா டெஸ்ட் எழுதணும். அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், நம்ம எந்த நிலையில இருக்கும், என்ன கெப்பாசிட்டியில இருக்கும்னு தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஜிஎஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடி பிளான் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். மேக்ஸிமம் இந்த ஏஇ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? தமிழ் ஜிஎஸ், அது போக டெக்னிக்கலுக்கும் உங்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல் அண்டு டெக்னிக்கலுக்கு டெஸ்ட் பேட்ச் ஒரு டேபிள் இருக்கால மாதிரி ஒரு டைம் டேபிள் ஷெடியூல் மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட டெலகிராம் அண்டு நம்ம சேனலெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு உடனுக்குடன் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். சரியா? அதே மாதிரி தமிழில் வந்து ஈஸியாக வந்து இந்த தடவை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பிரச்சனையே கிடையாது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் படிச்சீங்கன்னா குரூப் 4க்கு யூஸ் ஆகும், குரூப் 2க்கு யூஸ் ஆகும். ஒரே தமிழ் எக்ஸாம், ஒரே தமிழ் ஜிஎஸ் மேக்ஸு. ஸோ ஒரே பேப்பரு எத்தனை எக்ஸாம், 5 பேப்பருக்கு வரப்போகுது. குரூப் 4 நான் டெக்னிக்கல் இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூ, டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ, டெக்னிக்கல் டிப்ளமோ. ஸோ எல்லா கேட்டகரிக்கும் வரப்போ நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ இதை பற்றின சிலபஸ் டீட்டெயில்ஸ் வீடியோலாம் நான் ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வச்சிருக்கேன். தயவு செய்து இனிமேலாச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 25ஆம் தேதியில இருந்தாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராப்பரான ஒரு உங்களுக்கு எவ்வளவு நேரம் உங்களால படிக்க முடியும். ஸோ டோட்டல் ஹவு many hours உங்களால ஒரு நாளைக்கு ஒதுங்க. 1 hour படிக்கிறீங்களா படிங்க, ஆனா உருப்படியா படிங்க. 30 நிமிஷம் படிக்கிறீங்களா தாராளமா உருப்படியா, 10 நிமிஷம் படித்தாலும் ப்ராப்பரா படிங்க. அந்த விஷயத்த திருப்பி வந்து ரீகால் பண்றப்போ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்படின்ற லெவலுக்கு நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். மறக்காம என்ன பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து இந்த ஷெடியூலு அப்டேட்டு டெக்னிக்கலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அது போக டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்லையும் வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே நம்ம இதில் என்னது மெட்டீரியல்லாம் அவைலபிள் இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பரமா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா வாய்ப்பு வந்து ஒவ்வொரு தடையும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை யூஸ் பண்றோமா பண்ணலையா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதனால வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திக்கோங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.